assalaamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளிக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி தீபாவளிக்கு போலி ரெசிபி எப்படி பண்றதுன்னு போட்டுருந்தோம். அது நீங்க இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க போய் பார்த்துக்கங்க. இந்த சீடையை வெடிப்பு வராமல் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அல்மிஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 கப் உளுந்த மாவு, இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதை இப்போ நம்ம வறுக்க போகிறோம். நிறம் மாறிடக்கூடாது, அந்த உளுந்த மாவோட வாசனை வர்றது வரைக்கும் வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உளுந்த மாவோட வாசனை வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு, நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்த மாவு, இது ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுக்கணும். 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்த மாவு, இதுதான் சரியான அளவு. இதை இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது நல்லா மெல்லிசாக துருவணும். ஒருவேளை உங்களால் அப்படி துருவ முடியலன்னா துருவினதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா. இது நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமையல் சோடா போடுறதுனால சீடை நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதத்திலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சால் போதும். இது புட்டு மாவுலாம் உதிரியாக இருக்கிற மாதிரி முதல்ல பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இது முறுக்கு மாவுக்கு பிசைகிறதுலேருந்து கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். முறுக்கு மாவு எப்படி பிசைறதுன்னு உங்களுக்கு தெரிலனா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் வச்சு நல்லா மெல்லிசாக உருட்டணும். நல்லா மெல்லிசாக உருட்டினதுக்கப்புறமா சின்னதாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. உருட்ட வேண்டாம், சும்மா கையில் சின்னதாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டணும். இதை தனித்தனியாக கையில் எடுத்து அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக உருட்டக்கூடாது. அந்த மாதிரி உருட்டினோன்னா அதில் ஏர் இருக்காது. சீடை வெடிக்காமல் இருக்கணும்னா அதில் கொஞ்சமாவது ஏர் இருக்கணும், அப்போ தான் அது வெடிக்காமல் இருக்கும். நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டும் போது அது உள்ள சுத்தமாக ஏர் இருக்காது, அதனால தான் அது வெடிக்கும். இந்த மாதிரி உருட்டினோன்னா உள்ளே நல்ல ஏர் இருக்கும். இது பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வராது, ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுவுமே பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரல, கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது இல்லாமல் கையில் நீங்கள் உருட்டினீங்கன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க சீடையை போட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிக்கவே இல்லை. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து வெளியே கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான
தீபாவளிக்கு சீடை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முயிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.